தாவேகா வந்ததுக்கு அப்புறம் வந்திருக்கிற ஒரே ஒரு பெரிய மாற்றம் என்னன்னு கேட்டா, எல்லா கட்சியிலும் ஒரு அதிர்வை உருவாக்கியது. கூட்டணி மந்திரி சபைக்கு எல்லாரும் தயாராகிற ஒரு நிர்பந்தம் வந்திருக்கு. ஆனா இதுபடி கூட்டணி வருங்களா இப்ப சொல்ல முடியாது. தான் என்கின்ற மமதையோடு இருக்கிற எவனும் ஆட்சிக்கு வரக்கூடாது. எளிமையாக ஒரு மன்னன் வாழ்ந்தால் அவன்கிட்ட இருக்கக்கூடிய மக்கள் மன்னர்களை போல வாழ்வார்கள். திமிரோடு பகட்டான ஒருவன் ஆட்சியில் இருந்தால் அந்த மக்கள் பக்கிரியாக வாழ்வார்கள். தமிழ் மொழியை இவங்கெல்லாம் காப்பாற்றணுங்கிற அவசியம் இல்லை. இவங்களும் தமிழை பிடிச்சி தண்ணி ஊற்றி முறம் இல்லை. பாவம் மறதிதானே தமிழ்நாட்டில் இருக்க பெரிய பிரச்சனையா இருக்கு. இதை உற்பத்தி செய்கிறவர்கள் திமுகவும் இருக்கிறார்கள், அதிமுக இருக்கிறாங்க. திமுக ஆட்சி வந்தாலும் அதிமுக கரண்டா வாங்குறாங்க, அதிமுக ஆட்சி வந்தாலும் திமுக கரண்டா வராங்க. பாஜக வீழ்கிற வரை ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற இந்தியா கூட்டணி எந்த காரணத்திற்காகவும் உடையாது. ஏன்னா கண்ணுக்கு முன்னாலே தெரியுது இவன் தான் இப்படி அக்கிரமம் பண்றான். அந்த நெய்வேலி துவக்க விழாவுக்கு பிரதமரே வருகிற போது அதுக்கு எங்கதான் விளம்பரம் போட்டோமா? அரசு விளம்பரத்துல நீங்க கக்கூஸ் திறக்கிறது கூட அரசு விளம்பரத்துல பணத்தை செலவு பண்றாங்க. இந்த கட்சி தான் பெரிய கட்சி, இந்த கட்சி சாதாரணம், இந்த தலைவர் தான் பெரிய தலைவர், இவன் சாதாரணம், இதெல்லாம் கிடையாது ஜனநாயகத்துல. நீங்க திமுக பத்தியான சொன்னீங்க. ஆமா, ஒரே தலைவர், ஒரே கட்சி, ஒரே கொள்கை, ஒரே செயல்பாடு. சினிமா நடிகை வலை வீசி தேடி போய் பிடிச்சாங்களா ஆந்திராவில்? பிடிச்சி ஜாமீனுக்கு அப்ளை பண்றாங்க. அதே போலீஸ் எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னு சொல்லுது. தமிழ்நாடுங்கிற வார்த்தையை அரசியல் முதல்ல பயன்படுத்தின யாரு? அண்ணா கொண்டு வந்தாரா? நீங்களும் உருப்பட மாட்டீங்க, இந்த தமிழ்நாடு உருப்படாது. அடிமை இந்தியாவிலே சுதந்திரத்துக்கு பாடுபடுகிற போது பாரதி பாண்டது என்ன? செந்தமிழ் நாடு என்னும் போதினில இன்ப தேன் வந்து பாயுதுன்னு காதுனேன்னு. இப்ப அடிமை இந்தியாவிலே பாண்டவன்லாம் விட்டுட்டு இப்ப அரசியலுக்காக சொரிஞ்சுட்டு இருக்கவங்க இவங்க தான் இதெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்றீங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் மதிப்பிற்குரிய திருச்சி வேலுச்சாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு. இப்ப நடப்பு கால அரசியல்ல குறிப்பா அந்த கூட்டணி அப்படின்றதான் பெரிய பிரச்சனையாவே இருக்குது. இப்ப திமுக கூட்டணி அப்படியே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக. இந்த அதிமுக கூட்டணி ஒரு கட்சியும் இல்லாமல் தனித்து விடப்பட்டிருக்குது. அதிமுக தற்போதைய நிலை ரொம்ப கவலைக்கிடமா இருக்குன்னு பல்வேறு கருத்துக்கள் வருது. ஒரு பெரிய அரசியல்வாதியோட கருத்து என்ன? அதிமுக தனிச்சு விடப்பட்டதுன்னு ஒரு சொல்றீங்க. ஆமா, அவங்களோட கூட்டணி யாருமே இல்லையா? ஜனநாயகத்துல கூட்டணின்னு இப்ப யாருமே இருக்கிறாங்க இல்லைங்கிறதா கிடையாதுங்கிறது ஒண்ணு. கூட்டணி சேர்ந்தால்தான் பலம், கூட்டணி இல்லைன்னா பலவீனம், அதுவும் கிடையாது. நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கூட்டணி என்பது இந்தியாவில் இல்ல, உலக வரலாற்றிலேயே இல்லாத ஒரு பெரிய அதிசயம் தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு. 96 தேர்தல் நாமினேஷன் போட்டாச்சு, வித்ட்ராயல் டேட் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு புதிய கூட்டணி ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் வந்துச்சு இல்ல. அப்புறம் இன்னைக்கே 1.5 வருஷம் இருக்கிற போதே தனித்து விடப்பட்டு விட்டார்கள். இந்த கூட்டணி அப்படி இருக்கு, அந்த கூட்டணி அப்படி இருக்குன்னா இது நீங்க தான் உங்களை சுயபரிசோதனை பண்ணிக்கணும். சார், இந்த கூட்டணி குறித்து பேசும்போது இப்ப அதிமுகவோடு தாவேகா கூட்டணி வைக்கலாம், புதிதாக விஜய் வந்திருக்கான்னு ஒரு கருத்து வருது இல்ல. இப்ப விஜயின் வருகையால் அரசியல் களம் எப்படி மாறும் நினைக்கிறீங்க நீங்க? உங்களுடைய கற்பனைக்கு என்ன வேணாலும் எழுதலாம். நீங்க சாண்டில்யனை தாண்டி கூட நீங்க கற்பனை எழுதலாம், அது வேற. எதிர்காலத்தில் இப்படித்தான் வரும், இப்படித்தான் வரும் ஒவ்வொருத்தருடைய விருப்பத்தை, ஆசையை சொல்லலாம் ஒழிய இதுதான் வரும் இல்லை இல்லை என்பதற்கு நான் முன்னால சொன்ன பதில நீங்க புரிஞ்சுக்கலாம். நாமினேஷன் வித்ட்ராய் பண்ணதுக்கு அப்புறமா கூட ஒரு கூட்டணி வந்திருக்கு. அதனால இது இப்படித்தான் கூட்டணி வருங்கிறது இல்ல. தாவேகா வந்ததுக்கு அப்புறம் வந்திருக்கிற ஒரே ஒரு பெரிய மாற்றம் என்னன்னு கேட்டா, எல்லா கட்சியிலும் ஒரு அதிர்வை உருவாக்கியது. கூட்டணி மந்திரி சபைக்கு எல்லாரும் தயாராகிற ஒரு நிர்பந்தம் வந்திருக்கு. அதைத்தான் சொல்லலாம். ஆனா இதுபடி கூட்டணி வருங்களா இப்ப சொல்ல முடியாது. சார், தற்போது இந்த அரசியல் களத்துல நேற்று RS பாரதி பேசியிருக்காரு. சட்டம் ஒழுங்கை பத்தி யாரும் பேசாதீங்க, சிறப்பாகத்தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லும் பட்சத்துல தொடர்ந்து 3 சம்பவங்கள் அரங்கேறியது. அரசு மருத்துவமனையில் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அரசு பள்ளியில, இன்னொன்று வழக்கறிஞர் நீதிமன்ற வளாகத்திலே. இப்படி இருக்கும்போது மக்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள் எண்ணம் எல்லாம் இல்லைங்க. ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொண்டுதான் நம்ம பண்ண முடியும். ஒரு உன்னதமான காந்தியே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்காருன்னு வச்சுங்க, அப்போ நாட்டில் சட்ட ஒழுங்கு கெடாம இருக்குமானா இல்லை. அப்படி சொன்னாக்க அது பொய். எந்த ஒரு நாடாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாக இருந்தாலும் சட்ட ஒழுங்கு என்பது அங்கங்க ஏதாவது நடக்கும். கொலை நடக்கலாம், கொள்ளை நடக்கலாம், திருட்டு நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம்.
நாம் பார்க்க வேண்டிய பார்வை அப்படிப்பட்ட தவறுகள் நடக்கிற போது அதன் மீது நடவடிக்கை எடுப்பதை அந்த ஆட்சியாளர்கள் எப்படி கையாளுகிறார்கள், சரியாக கையாளுகிறார்களா அல்லது தவறான கையாளுகிறார்களா? சரியாக கையாறினா அதை ஆதரிப்பதும், தவறாக கையாண்டால் இந்த ஆட்சி செய்வது தப்புன்னு சொல்றதான் வர்க்க முடியும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் எங்கேயோ ஒரு காத்தாங்க இருப்பேன் சுப்பன்னு ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு திருட்டு போனா கூட ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கிட்டு போச்சுன்னா சொல்லுவீங்க. தவறுகள் நடப்பது இயல்பு. அந்த தவறுகள் நடக்கிற போது அதை சரி செய்வதற்கும் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் ஆட்சி சரியாக செம்மையாக செயல்படுகிறதா முக்கியம். அந்த வகையில் இவங்க இப்போ தீவிரமாக செயல்பட வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். செயல்படுகிறா என்றால் இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை. தவறு செய்கிற மீது உறுதியான தீவிர நடவடிக்கை எடுக்கணும். லேட்டஸ்ட் உதாரணம் ஒரு சினிமாக்காரி தான், சினிமா நடிகை வலை வீசி தேடி போய் பிடிச்சாங்களா ஆந்திராவில், பிடிச்சி ஜாமீனுக்கு அப்ளை பண்றாங்க. அதே போலீஸ் எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னு சொல்லுது. எதுக்காக பிடிச்சாங்க, எதுக்காக ஆட்சேபணம் இல்லைங்கிறாங்க? இந்த மாதிரி நீங்க யோசிச்சு பண்றதுதான் சரியா இருக்குமே ஒழிய அந்த எடுத்த நடவடிக்கையில் உறுதியாக நிற்க வேண்டும். அது இல்லையோ என்கின்ற கவலை அளிக்கிறது. இனிமேலாவது சரியாக போகணும் என்று நம்ம விரும்புறோம். இந்த அரசியல் களத்துல இதனால் வரைக்கும் திராவிடம் இந்திய தேசியம் பேசப்பட்ட இந்த நிலத்துல தமிழ் தேசியம் அப்படின்னு சீமான் ஒரு கொள்கை எடுத்து 8% மக்கள் ஓட்டு போட்டு ஒரு பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. தமிழ் தேசியம் நீங்க புதுசுன்னு நீங்க சொன்னீங்க, சொல்றது தவறு. அது காலங்காலமா தமிழ் எல்லா கொள்கையும் பேசிட்டு தான் இருக்காங்க, பேசாத இல்லை, காலங்காலமா பேசுறாங்க. புதிதாக நீங்க சொல்றவரெல்லாம் இவர் பிறக்கிறதுக்கு முன்னால இருந்து பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாடுங்கிற வார்த்தையை அரசியல்ல முதல்ல பயன்படுத்தின யாரு சொல்லுங்க? அண்ணா கொண்டு வந்தாரா? நீங்களும் உருப்பட மாட்டீங்க, இந்த தமிழ்நாடு உருப்படாது. ஏன், என்ன காரணம்? 1920 தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சின்னு காந்தி கொண்டு வந்துட்டாரு. அப்ப தமிழ்நாடு என்கின்ற ஒரு சொல்லை அவர் பண்ணாரு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு சொல்றேன். அடிமை இந்தியாவிலே சுதந்திரத்துக்கு பாடுபடுகிற போது பாரதி பாண்டது என்ன? செந்தமிழ் நாடு என்னும் போதினில இன்ப தேன் வந்து பாயுதுன்னு காதுனேன்னு. இப்ப அடிமை இந்தியாவிலே பாண்டவன்லாம் விட்டுட்டு இப்ப அரசியலுக்காக சொரிஞ்சுட்டு இருக்கவங்க இவங்க தான் இதெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்றீங்க. நீங்க எப்படி உருப்பிடுவீங்க? இல்ல, இன்றைய இளைஞர்கள் அப்ப தவறான பாதையில போறான்றீங்களா சீமான்ற கொள்கை? அதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? நாளுக்கு நாள் சதவீதங்கள் ஏறுதே சார். அப்போ நாளுக்கு நாள் சதவீதங்கள் ஏறுதே, ஓட்டு சதவீதம் பத்தி. அப்ப இந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் கீழே போயிட்டே இருக்குல்ல. தீதும் நன்றும் பிறர் தர வாரா தமிழ்ல ஒரு அருமையான படி. அதனால் தமிழ்நாட்டுடைய மரியாதையும் உயர்வதற்கும் தாழ்வதற்கும் வேற யாரும் இல்லை, இவர்களே காரணங்கள். நீ சொல்றதெல்லாம் காரணம் இல்ல. இப்படிப்பட்ட இந்த அரசியல் சூழ்நிலையில திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறணும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதற்கான சாத்தியக்கூறு இப்போதைய களத்தில் தெரியுதா உங்களுக்கு? என்னன்னா, ஒன்று நீங்க வச்சுங்க, நான் எதுக்கும் எதைக்காக நம்ம என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறவன்ல. ஒரு தனி மனிதனே ஒரு கொள்கையில உறுதியா இருக்க முடியாது. ஒரு வால்மீகி எடுத்துக்குங்க, யோக்கியனா இருந்தவன் அயோக்கியனா மாறி இருக்கான், அயோக்கியனா இருந்தவன் உன்னதமான ஆளா மாறி இருக்கிறான். தனி மனிதனே காலையில் நீங்க நினைச்சதே மாலையில ஒரு காலைல தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறது கூட வரும். அப்படி இருக்கிற போது கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் தனி மனிதனே இல்லைங்கிற போது ஒரு கட்சியே இருக்க முடியாதுன்னா பல கட்சிகள் கூட்டணி சேர்க்கிற போது எல்லாத்திலையும் ஒரே கருத்து இருக்க முடியாது. ஆனா அதை தாண்டி ஒரு பொதுவான ஒரு இலக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த இலக்கு என்பதுதான் இந்திய கூட்டணியுடைய இலக்கு என்பது இந்தியா இன்றைய வாழும் உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை பார்த்துதான் உலகமே வியந்து போகுது. உங்களை போன்ற இளைஞர்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரே மொழி பேசுகின்ற ஐரோப்பிய நாடுகள் ஒற்றுமையா இல்ல, சண்டை போடுது. இஸ்லாம் ஒரே மதமாக இருக்கக்கூடிய இஸ்லாம் நாடுகள் சண்டை போடுது, புத்த நாடுகள் சண்டை போடுது. ஆனால் பல்வேறு மொழி, பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு மதம், பல்வேறு ஜாதி இதை உள்ளடக்கிய இந்தியா 75 ஆண்டுகளாக பலமாக இருக்குது. இது உலகத்தில் இருக்க எல்லாரும் வியந்து போயிருக்கலாம். அந்த பெருமையை காப்பாற்றுவதற்கு இந்த நாட்டுடைய ஜனநாயகம் நிலை பெறணும். மீண்டும் ஒரு சோதனை இப்ப என்ன வந்திருக்கு? ஒரு மொழி, ஒரு தேசம், ஒரு இனம், இந்த மாதிரி ஒரு கலாச்சாரங்கிற போர்வையில இந்த மக்களை பிரித்தாளுகின்ற ஒரு அரசியலை செய்து ஆட்சியில் ஒரு உட்கார்ந்து இருக்கு. அவர்கள் அதிகார பரவலுக்காகவே வாழ்ந்த காங்கிரஸ் ஆட்சியை போய் அதிகார குவியலை நோக்கி இப்ப போயிட்டு இருக்கு 10 ஆண்டு காலங்கள். அதிகார குவியல் எங்கே போய் முடிக்கும்? ஒரு தனி மனித, அதாவது சர்வாதிகார ஆட்சியில் தான் முடியும். அதை நோக்கி போகிற போது இந்த நாட்டின் செழுமை மிகு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு அரசியல் கட்சியில் இருக்கிறவர்களும் இருக்கு. மற்ற சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் ஒதுக்கிட்டு முதலில் அந்த சர்வாதிகாரத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த ஒற்றை இலக்கு, ஒற்றை பார்வை இந்த இந்திய கூட்டணிக்கு இருக்கு. ஆகவே ஒன்றை மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன்,
சர்வாதிகாரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற பாஜக வீழ்கிற வரை ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற இந்தியா கூட்டணி எந்த காரணத்திற்காகவும் உடையாது, பிரியாது. அது விழுந்ததுக்கு அப்புறமா இது ஒன்னா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது நான் போய் சொல்றேன். சமீபத்தில் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட்டார். அப்போது ஒரு செய்தி வந்தது, திமுக அதிமுக இந்த இருவரில் நீ வரலாம் இல்லை நான் வரலாம், ஒருபோதும் பாஜக வந்துவிடக்கூடாது அப்படின்ற ஒரு தனிநபரை தாண்டி பாஜக தமிழகத்தில் வந்துவிடவே கூடாது ஒரு எண்ணம் இருக்கு. என்ன, எதற்காக அந்த எண்ணம் நினைக்கிறீங்க? அந்த எண்ணம் அதான் இப்ப இவ்வளவு நேரம் சொன்னது. அதுதான், இந்த நாட்டுக்கு ஜனநாயகம் தான் நீடிக்கணும், சர்வாதிகாரம் வந்துவிடக்கூடாது, தான் என்கின்ற மமதையோடு இருக்கிற எவனும் ஆட்சிக்கு வரக்கூடாது. அதுக்கு தான் சொல்றமே பாஜகங்கிற பேரு பிடிக்காம இல்ல, அதுக்கு பின்னால இருக்க கட்சி, அதுல வழி நடத்துறவர்கள் தான் என்கின்ற இருமார்போடு இருக்கிறார்கள். ஒரு ஆட்சியாளன் காட்சிக்கு எளிமையா இருக்கணும், ஒரு ஆட்சியாளன் பாமர மனிதனும் அச்சமில்லாம அவன்கிட்ட போய் பேசுற மாதிரி இருக்கணும். உலக கோடீஸ்வரன் ஒருத்தர் இருந்த நேரு கூட, உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன், இந்தியாவில் இன்று வரை மிகப்பெரிய ஒரு டேம், அதிகமான லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் பாசனம் பண்ணுறது நாகார்ஜுன சாகர். அந்த நாகார்ஜுன சாகரை திறந்து வைக்க வர்றாரு. திறந்து வைக்க சைடில் பார்க்குறாரு, சரியான அழுக்கு வேட்டி, அழுக்கு சட்டை, அழுக்கு கிழிஞ்சு போன சேலையெல்லாம் கட்டிட்டு ஓரமாக நிற்கிறாங்க. இவங்களாம் யாருன்னு கேட்குறாரு. இவங்களாம் சித்தாள் வேலை பார்த்தவங்க. உடனே அவர் சொல்றாரு, ஐயோ அப்ப இவ்வளவு அணையை திறக்கிறதுக்கு என்னை விட அவங்க தான் பொருத்தமானவர்னு அந்த சித்தாள்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பெண்கள் 2 பேர் வச்சு திறந்து வைக்க சொல்றாரு. ஒரு ஆட்சியாளர் அப்படி இருக்கணும். அதை சாணக்கியன் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லிட்டு போயிட்டான். எளிமையாக ஒரு மன்னன் வாழ்ந்தால் அவன்கிட்ட இருக்கக்கூடிய மக்கள் மன்னர்களை போல வாழ்வார்கள். திமிரோடு பகட்டான ஒருவன் ஆட்சியில் இருந்தால் அந்த மக்கள் பக்கிரியாக வாழ்வார்கள். அதை போல அந்த காலத்தில் இருந்த நேரு கோடீஸ்வரன், மிக சாதாரண ஒரே மாதிரி ஒரு ஜிப்பா, ஒரு குர்தா பைஜாமா அப்படிதான் போட்டிருந்தார். தலையில் ஒரு தொப்பி மட்டும். நான் ஏழை தாயின் பிள்ளைன்னு சொல்லி 15 லட்சம் ரூபாய் கோட்டை அவர் போடல. பகட்டானவன் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் எப்படி இருப்பார்களுக்கு இது உதாரணம். எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும் எளிமையான ஒருவன் ஆட்சியில் இருந்தால் மக்கள் எப்படி இருப்பார்கள் அந்த உதாரணம். இந்த ரெண்டில் எது தேவை என்பதை நீங்களே முடிவு பண்ணுங்க. இன்னொரு கேள்வி, தமிழகத்தில் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய கட்சிகளால் சொல்லக்கூடிய ஒரு குற்றம் என்னன்னா, இந்த ஹிந்தி மொழி திணிப்பு. ஹிந்தி நாள் இந்த தமிழகத்தில் ஆக்குபை பண்ணிக்கிட்டே வருது, தமிழ் இதனாலே அழிந்து போய்விடும் போல அப்படிலாம் ஒரு தரப்புல பேசுறாங்கல்ல, உங்களுடைய கருத்து என்ன அதற்கு? அதான் எந்த மொழியும் யாரையும் அழிச்சிட முடியாதுங்கிறது ஒண்ணு. தமிழ் மொழியை இவங்கெல்லாம் காப்பாற்றணுங்கிற அவசியம் இல்லை. இவங்களும் தமிழை பிடிச்சி தண்ணி ஊற்றி முறம் இல்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உலகத்திலேயே மிக மூத்த மொழிகள் 2-3 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளே தமிழ் இருக்கு. இவ்வளவு காலம், அதாவது இஸ்லாமிய பேரரசு 400 வருஷம் ஆண்டுச்சா, அப்ப அழியாத மொழி. பிரிட்டிஷ் ஆட்சி 200 வருஷம் ஆண்டுச்சா, அப்ப அழியாத மொழி. இப்ப அழிய போகுது, அழியாது. ஆனால் ஒரு மொழியை திணிக்கின்ற அந்த போக்கு இருக்குல்ல, இந்தியை திணிப்பது மட்டும் இல்ல, தமிழை கூட மற்ற மாநிலங்களில் திணிக்கிற முயற்சி வருவதை ஜனநாயக உணர்வுக்கும் யாரும் ஏற்றுக்க மாட்டான். ஒருவன் விரும்பி அதை செய்வது என்பது வேறு, வலுக்கட்டாயமா திணிப்பது என்பது வேறு. அதை போல மத்தியில் இன்றைக்கு இருக்கிற ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சியில பெருவாரியான மக்கள் இந்தி மொழி ஆட்சி மொழியா வரணும்னு சொல்ற போதும் நேரு கொடுத்த உரிமொழி நீங்க நினைச்சு பார்க்கணும். பாவம், மறதிதான தமிழ்நாட்டில் இருக்க பெரிய பிரச்சனையா இருக்கு. உங்களை போன்ற இளைஞர்களுக்கு இது தெரிவதே இல்லை. பாராளுமன்றத்தில் அவர் சொன்னார், இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரை அது ஆட்சி மொழியாக வராது என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். அந்த ஜனநாயக பண்பு இவர்களுக்கு இல்லை. எல்லா வகையிலும் இந்தியை கொண்டு இருக்காங்க. இப்ப எல்ஐசியில கூட முழுக்க அதனுடைய கம்யூனிகேஷன் பூரா இந்தியிலே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது மோசமான ஒரு போக்கு. அதனால இங்க இருக்க மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நீங்க சொல்ற யாரெல்லாம் மொழி உணர்வாளர் இருக்கிறாங்கன்னா அவன் உண்மையிலேயே அந்த உணர்வோடு தான் பேசுறான்னா, பிஜேபியை முதல்ல எதிர்த்தான்னா தான் அவன் பேசுறது உண்மை. இந்தியை திணிக்கிறது அவன் தானே, அவனெல்லாம் எதுக்கணும்? அவன்கிட்ட மறைமுகமா கூட்டணி வச்சுட்டு சும்மா பேச்சு மட்டும் பேசி இளைஞர்களை சும்மா தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்தாக்க நீ திணிக்கிறவனே அயோக்கியம். நீ திணிக்கிறோம் நீங்க வந்து பேசினா அவங்க என்ன சொல்றாங்க, திணிக்கல கொடுக்கிறோம் வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே பாஜக தரப்புல இருந்து. எங்க இப்பதான் நீங்க வெளிநாட்டு இருந்து வந்திருக்கீங்களா? இப்ப நான் என்ன சொன்னேன், அரசு கம்யூனிகேஷன் எல்ஐசி எல்லாம் முழுக்க இந்தியில கொண்டு வந்துட்டாங்க. என்ன விரும்ப எடுத்துக்கணும் சொல்றாங்க, அதுக்கு பேர் தான் திணிப்பு. பாராளுமன்றத்தில் தமிழ கூட பேசலாம், தெலுங்குல பேசலாம், கன்னடத்துல பேசலாம், இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் இப்ப வந்துச்சு. அப்ப காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற போதுதான் இந்த சிந்தனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் இப்ப ஒவ்வொன்றா பறி போயிட்டு இருக்கு. இந்தி மொழி தான், இந்தி மொழி தான். நீங்க அதை புரிஞ்சுக்கலன்னா பாவம் என்ன பண்றது? மொழி வளர்ச்சிக்காக மத்திய அரசு பணம் ஒதுக்குது இல்ல? தமிழுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கு? சில 100 கோடி ரூபாய் கூட கிடையாது.
ஆனா மொழி வழக்கிலே இல்லாத சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு எவ்வளவு ஒதுக்கீடு தெரியுமா? சில 1000 கோடிகள். அப்ப இது வெளிப்படையா அவன் செய்யற போதே அதை புரியாம இப்படிதான் கேள்வி கேட்பீங்கன்னா நான் முதல்ல சொன்ன வேண்டியதுதான், நீங்களும் நானும் தமிழ்நாடும் உருப்படவே உருப்படாது. அந்த ஒற்றை பதில் தான் இதுக்கு. ஆமா, ஏன்னா கண்ணுக்கு முன்னாலே தெரியுது இவன் தான் இப்படி அக்கிரமம் பண்றான், திணிக்கிறான்னு. அதையே நம்ம புரிஞ்சுக்கலாம்னா புரியாதவங்களுடைய கதி என்ன ஆகும்? அவன் மாட்டிட்டு முடிக்க வேண்டியதுதான். அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். முற்றிலுமாக 100% தமிழ்நாட்டில் பாஜகவே இல்லை என்ற ஒரு நிலைமை வந்தால்தான் இங்க இருக்கிற தமிழர்கள் தமிழ் உணர்வோடு இருக்கிறாங்க, இன உணர்வோடு இருக்காங்க, தேசபக்தியோடு இருக்கிறாங்க. மனிதாபிமானம் என்றால் என்ன தெரிஞ்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். பாஜக இருக்கா அந்த அதிகாரத்தை வச்சுக்கொண்டு என்ன இப்ப ஊர்ல இருக்கிற எல்லா கிரிமினலுடைய புகலிடமே இப்ப பாஜக போயிடுச்சு. அப்படி போயிட்டு இருக்கு. நேத்து தான் எங்க ஊர்ல அது ஐயர் ஒருத்தர் தாடி கிடி வச்சிருப்பாரு. நான் அவரை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப அப்பாவின்னு நினைச்சேன். 90 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காராம். நேத்தா வந்திருக்கு. அதனால ஊர்ல இருக்க எல்லா கிரிமினலுக்கும் பாதுகாப்பு என்பதே பிஜேபிங்கிற மாதிரி போயிருக்கு. அதை மக்கள் புரிந்து கொண்டு அதை நீ எந்த கட்சியில வேணாலும் இரு, ஆனா பிஜேபியில் இருக்காத என்கின்ற வகையில் இந்த மக்கள் சிந்தனை வந்துட்டாலே குறைந்தபட்சம் தமிழ்நாடாவது தெளிவா இருக்கு, தமிழர்கள் தெளிவா இருக்காங்க அப்படின்னு உலகத்திற்கு அது ஒரு செய்தியா இருக்கும். ஒரு காலத்துல ஓட்டு கேட்கணும்னா எப்படி சார் போவாங்க? எல்லாமே வீடு வீடா போயிட்டு தானே ஓட்டு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. சமூக வலைதளங்கள் தான் எல்லாமே. ஐடிவிங்கன்னு ஒவ்வொரு கட்சி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா கட்சியும் இதுல நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் செகண்ட் மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல காங்கிரஸ் எந்த அளவுக்கு முன்னேற்றம் கண்டிருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த ஐடிவிங்ல? நாங்க வித்தியாசமானவர்கள். காரியம் செய்வது மட்டும்தான் எங்க வேலை, விளம்பரம் பண்றது எங்க வேலை இல்லை. உங்களுக்கு அது சொன்னா வியப்பா இருக்கும். முக்தா சீனிவாசன் ஒரு அந்த காலத்து பெரிய ப்ரொடியூசர் டைரக்டர். அவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற போது அந்த நேரத்தில் போறார். போய் ஐயா நம்ம நிறைய சாதனைகள் செஞ்சிருக்கோம், மக்களுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம், ஆனால் மக்களுக்கு தெரியல, அதனால அவங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி படம் எடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டாக்குமெண்ட்ரி படம் எடுக்கணும்னா கொஞ்சம் பணம் செலவாகுமேப்பா, ஒன்றும் அதிகமாக வராது, ஒரு 3-4 லட்சம் இருந்தால் போதும். என்னது 3-4 லட்சமா? அந்த 3-4 லட்சத்தில் 5-6 ஊரில் நான் பள்ளிக்கூடம் கட்டிடுவேனே, மக்களுக்கு தெரிஞ்சா தெரியட்டும், தெரியாட்டி போட்டோம், அவன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம செய்யறதா நம்ம வேலை. இதுதான் காமராஜர், அதுதான் காங்கிரஸ். இன்றைக்கு விளம்பரம் உங்களுடைய வரிப்பணத்தில் எவ்வளவு கோடி போயிட்டு இருக்கு. இது மாதிரி காங்கிரஸ் நடந்துச்சா? தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய பிஹெச்எல் ஆலை, பிரம்மாண்டமான ஆலை, அது திறக்கிற போது பத்திரிகையில் ஒரு கால் பக்கம் விளம்பரம் பார்த்து வந்தா உங்களுக்கு தெரியுமா? நெய்வேலி இல்லைன்னா இங்கே தென் மாநிலங்களே இன்னைக்கு இருண்டு போயிருக்கும். அந்த நெய்வேலி துவக்க விழாவுக்கு பிரதமரே வருகிற போது அதுக்கு எங்கேதான் விளம்பரம் போட்டோமா? அரசு விளம்பரத்தில். நீங்க கக்கூஸ் திறக்கிறது கூட அரசு விளம்பரத்தில் பணத்தை செலவு பண்றாங்க. எங்கேயோ உட்கார்ந்துருக்க பிரதமரை ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லையும் பெரிய பெரிய போர்டு வைக்கணும்னு வச்சிருக்காங்க. இதெல்லாம் யார் வீட்டு பணம்? நம்முடைய வரிப்பணம். இப்படி வரிப்பணம் வீணாவதை, இந்த ஊதாரித்தனமான செலவு செய்வதை நமக்கு விழிப்புணர்ச்சி வந்தால் மட்டும்தான் இதிலிருந்து வெளிவர முடியும். அதுக்கும் கண்ணதாசன் சொன்னாரு, விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது. உங்க விளம்பரம் அது நிரந்தரம் அல்ல என்று நாங்கள் நினைக்கிறோம். எப்போது மக்கள் புரிந்து கொள்வாரா புரிந்து கொட்டோம். என் செயல் பணி செய்து கிடப்பது என்னுடைய செயல், அதை செஞ்சுட்டு இருக்கோம். மக்கள் புரிந்து போது புரிஞ்சுக்கிட்டோம். மதுவுக்கு எதிரானவர் அப்படின்னாலே காமராஜர் ஐயா தான். அப்படிப்பட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு மது ஆலைகள் எங்கு பார்த்தாலும் இருக்குது, மது கடைகள் தான் தமிழகம் முழுக்க. எப்படி இருக்கும்போது காங்கிரஸ் எந்த அளவு கூட்டணி கட்சி திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்குது இந்த மது கடைகளை மூடுவதற்கு? மதுவிலக்கு என்பது மக்களுடைய நலன் சார்ந்த ஒரு திட்டம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குங்களே, இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருக்கு. நாம என்ன சொல்ல வர்றோன்னு கேட்டா, அது இப்போ ஒன்று திருட்டு இருக்கு, அரசாங்கம் தடுக்க தான் நினைக்குது. ஆனா திருட்டு இன்னும் போச்சா? இல்லை. இது போலதான் மற்ற குற்றங்களும். மதுவை பற்றி வருகிற போது மதுவே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கவே முடியாது, எங்கேயாவது ஒரு மூலையில் இருப்பான். ஆனால் மது அரசாங்கமே அதில் ஒட்டி இருக்கிறது என்ன? வீட்டுக்கு நாட்டுக்கு கேடு. அதனால அந்த மதுவிலக்கை அரசாங்கமே இதை செய்வதை நாம் ஏற்றுக்கொள்ளல. சில நேரங்களில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற இடத்திலே வந்தாலும் எங்களால் வேண்டா வெறுப்பாக அதை செய்யறாங்கன்னு அர்த்தம். அதை நான் நியாயம்னு சொல்லவே மாட்டேன். இந்தியா முழுவதும் மது இல்லாத ஒரு நாட்டாக இருக்கணும்னு விரும்புறோம். குறைந்தபட்சம் அரசாங்கமே அதை தொழிலா பண்ணக்கூடாது. இந்தியாவில் நான் முதல்ல சொன்னதே சொல்றேன், மதுவிலக்கை செயல்படுத்திய முதல் இடம் இந்த தமிழ்நாட்டில் சேலம் தான், அடிமை இந்தியாவிலேயே. அப்ப கொண்டு வந்தவரே நீங்க எல்லாரும், நீங்க முன்னால சொன்னீங்களே பெரிய மாவீரர்கள் கத்தி கத்தி பேசுறாங்க, பாப்பா ராஜாஜின்னு.
இவன் ஒண்ணுமே செய்யாம சொல்லிட்டு இருக்கான்ல, அந்த ராஜாஜி தான் இந்தியாவிலேயே முதன் முறையாக அங்க சேர்மனா வர்ற போது அவருடைய எல்லைக்குள் மதுவிலக்கை அமுல்படுத்தியவர். அவர் வாழ்க்கையில ஒரே ஒரு கதை எழுதினார். அந்த கதை திக்கற்ற பார்வதின்னு. அது மதுவினால் ஏற்படும் கொடுமையை பற்றி எழுதினார். நான் இன்றைக்கு ஒன்றை வேதனையோடும் வருத்தத்தோடும் ஆதங்கத்தோடும் சொல்றேன். இந்த பேட்டியிலே இந்த ஒன்றுதான் நானே விரும்பி சொல்ற செய்தி. எனக்கு நான் இப்போ இந்தியாவுடைய சராசரி வயதை தாண்டிட்டேன். என் இளம் வயதில் எங்க கிராமத்தில் 60 கிலோ நெல் மூட்டையை 2 பக்கத்தில் 2 கக்கத்தில் தூக்கிட்டு, இன்னும் சொல்ல போனால் தலையில் ஒரு மூட்டை வச்சுட்டு அப்படியே நடந்து வர்றவர்களாம் பார்த்துருக்கேன். இன்றைக்கு ஒரு மூட்டை நெல்லை தூக்குவதற்கு ஊழிலே ஆளை தேடினால் எவனோ ஒருத்தர் 2 பேர் தான் கிடைக்கிறான். உடல் திறன் போயிடுச்சு. அதை உங்களை போன்ற இளைஞர்கள் புரிஞ்சு கொள்ளணும்னா தஞ்சாவூர் போங்க. ராஜராஜ சோழன் அந்த நினைவகம் இருக்குல்ல, அங்கே போனீங்கன்னா அவர்கள் பயன்படுத்தின வாள்லாம் இருக்கு. அதை நீங்க 2 கையில தூக்கினா கூட தூக்க முடியாது. அப்ப அந்த ஒரு கையில் அந்த வாளை அவ்வளவுதான் சுழட்டி தான் போட்டுட்டு இருக்கான். அன்றைக்கு இருந்த தமிழர்களுடைய உடல் திறன் அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு இவ்வளவு மோசமா போச்சு. இதற்கு ஒரே காரணம் இந்த மதுதான் என்பதை ஆதங்கத்தோடு வேதனையோடு வெளிப்படுத்துறேன். அதை தாண்டி ஒன்று சொல்ல முடியாத, ஆனால் வேறு வழி இல்லாமல் சொல்லுகிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கிற அத்துணை பிரச்சனைகளுக்கு மூல காரணம் என்ன தெரியுமா? உளவியல் ரீதியாக ஒரு பெண்ணுக்கு ஆணுடைய துணை என்பது 40 வயதிலிருந்து 50 வயதுலாம் தேவைப்படும். அதுக்கு முன்னால கல்யாணம் பண்ணி 10 குழந்தைகளை பெற்றிருந்தா கூட அந்த உணர்வு இல்லை. அந்த 40 50 வயது தான் வரும். தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற நிலைமை, அந்த பெண்ணுக்கு 40 வயது வருகிற போது அவருடைய கணவர்களாக இருக்கிற ஆண்களில் 10 இல் 8 பேருக்கு மேல் தாம்பத்திய உறவுக்கு தகுதி இல்லாதவரும் மாறி இருக்கிறார். எல்லாம் நான் சொல்லும்போது கதை சொல்லலை, போய் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் தெருவில் போய் பாருங்க தெரியும். இதை அவர்கள் யாரிடம் போய் சொல்லுவாங்க? அதிலிருந்து உருவாகிற கிரைம் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கு. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்த டீச்சர் தாக்கிட்ட படித்த பையனை கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்கன்னா அடிக்கடி செய்தி வரும். நீங்கள் ஆழமாக அந்த செய்தி எல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. அந்த டீச்சருக்கு 40 வயசுலேருந்து 50 வயசு தான் இருக்கும். அந்த வயதில் தான் அவருடைய தேவை இருக்கும். ஒரு பெண் அந்த தேவையை, உனக்கு சேலை வேணும், ஜாக்கெட் வேணும், அல்லது தங்க நகை வேணும், சாப்பாடு வேணும், அண்ணன்ட்ட சொல்லலாம், அப்பாட்ட சொல்லலாம், எல்லார்ட்டையும் சொல்லலாம். ஆனால் இந்த தேவை யாரிடம் சொல்லுவாள்? இது வருவதற்கு காரணமே இந்த கொடுமையான மது. அந்த மது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இன்னொன்று நான் சொல்றதுக்கு ஒன்றும் வெட்கப்படலை. பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வந்தா ஏன்டா செக் பண்றேன்? அங்க இருக்கக்கூடிய அந்த மது கூட கொஞ்சம் தரமா இருக்கு, இங்க இல்லை என்பதுதான். இதை உற்பத்தி செய்கிறவர்கள் திமுகவும் இருக்கிறார்கள், அதிமுக இருக்கிறாங்க. திமுக ஆட்சி வந்தாலும் அதிமுக கரண்டா வாங்குறாங்க, அதிமுக ஆட்சி வந்தாலும் திமுக கரண்டா வராங்க. உங்களுக்கு தெரியுமா? ஆனா வியாபாரம் 2 பேரும் ஒன்னா நடக்குது. அதில் கொள்ளையடிப்பதற்காகவே மோசமான மட்டமான கெமிக்கலை கலந்து விற்கிறார்கள். அதை குடிக்கிற இந்த இளைஞர்கள் உடல் திறன் இறந்து ஒரு 30-35 வயசுல அப்படி ஆயிடலாம். அதனால் ஏற்படுகின்ற பல்வேறு வகையான விளைவுகள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குற்றச்செயல்களுக்கும் காரணமாக இருக்கிறது என்கின்ற இந்த மோசமான கசப்பான ஒரு உண்மையை தமிழ்நாட்டு மக்களும் ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் புரிந்து கொண்டு இதிலிருந்து தமிழகத்தை மீட்பதற்கு எல்லோரும் ஒன்றிணைந்து போராடுவோம். அடுத்த தலைமுறையை காப்பதற்கு எதையாவது செய்வோம். மதுக்கடைகளை ஒழிப்போம். மது குடிக்காத ஒரு இயக்கத்தை தமிழ்நாடு முழுக்க உருவாக்குவோம். அது இன்றைக்கல்ல, நாளைக்காவது தமிழகம், தமிழ் இனம் உயர்வதற்கு வழிவகுக்கும் என்கின்ற வேண்டுகோள் தான் என்னுடைய பிரதான முதன்மையான வேண்டுகோள். என்னுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.